வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் துரையப்பா வினோத் கண்ணன், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கேஸ் சிலிண்டர்களுக்கு என்ன நடக்கிறது? விசாரணைக்கும் தீர்வுக்குமாக ஜனாதிபதியினால் விசேட குழு நியமனம். கஞ்சாவை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து நாட்டிற்கு வருமானம் தேடும் யோசனை விரைவில் பாராளுமன்றத்தில். தேர்தலில் நினைத்தால் போல் பணம் செலவிடுவதை தடுக்க ஜனாதிபதி கொண்டு வந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. அதிகரிக்கும் அரிசி விலையை கட்டுப்படுத்த மியன்மாரிலிருந்து அரிசி இறக்குமதி. பண்டிகை காலத்தில் நாடு மூடப்படுவதற்கான எந்த தீர்மானமும் இல்லை, அரசு உறுதி. ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் வெட்கத்திற்குரிய பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள். எரிவாயு சிலிண்டருடன் தொடர்புடைய தீப்பரவல் மற்றும் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கும் தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஜனாதிபதி குழு ஒன்றை அமைத்துள்ளார். இதன் அறிக்கை 2 வாரங்களுக்குள் தனக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அக்குழுவுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட ஆலோசனை குழு நாளை முற்பகல் கூட உள்ளது. கடந்த சில தினங்களாகவும் இன்றைய தினமும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எரிவாயுவுடன் தொடர்புடைய வெடிப்பு மற்றும் தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சிலர் குற்றம் சாட்டுவதை போன்று இந்த சம்பவங்கள் எரிவாயு கலவையில் ஏற்படுத்திய மாற்றங்களினால் தான் இடம்பெறுகின்றதா? திடீரென நாட்டிற்குள் எரிவாயு கலவையின் அளவை மாற்றியமைக்க முடியுமா? ஊடகங்களிலும் வேறு இடங்களிலும் கூறும் விடயங்களை கேட்கும் போது நாங்களே குழம்பியுள்ளோம். நாம் நேரடியாக கப்பலில் இருந்து கொண்டு வந்து எமது தாங்கிகளில் இதனை களஞ்சியப்படுத்துவோம். ஆனால் சமூக ஊடகங்களில் ஏதோ ஒன்றை கூறி மக்களை குழப்புகின்றனர். 50% புரோபேன், 50% பியூட்டேன் இருப்பதாக கூறுகின்றனர். இன்று ஒருவர் என்னிடம் கேட்கிறார், 50% எரிவாயு நிரப்பிவிட்டு எஞ்சி 50% காற்றடைக்கிறீர்களா என்கிறார். எரிவாயுவை நாங்கள் கொள்வனவு செய்வதோடு கொண்டுள்ள உடன்படிக்கை தான் எங்களுக்கு 125 முதல் 40% வரை புரோபேனை வைத்துக் கொள்ள முடியும், 160 முதல் 75% பியூட்டேனை வைத்துக் கொள்ள முடியும். கப்பலில் ஏற்றும் போது அதன் தரம் எங்களுக்கு அறிவிக்கப்படும். அது நாம் கேட்ட தரமான பொருளா என நாங்களும் பார்ப்போம். அந்த கப்பல் கொழும்பிற்கு வந்த பின்னர் அந்த தரத்தை நாம் பரிசீலிப்போம். எரிவாயுவுடன் தொடர்புடைய சம்பவங்களை அடுத்து சிலர் எரிவாயு சிலிண்டரை பரிசோதனை செய்வதற்காக சவர்க்கார நுரையை பயன்படுத்துவதை தற்போது காணக்கூடியதாக உள்ளது. அவ்வாறான பரிசோதனை ஊடாக சரியான பெறுபரை பெற்றுக் கொள்ள முடியுமா? சவர்க்காரம் இடும்போது ரப்பரினால் மூடப்பட்டுள்ள பகுதிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அந்த விடயத்தை செய்யாமல் இருப்பதே சிறந்தது. இந்த பக்கமாகத்தான் வால்வு சிலிண்டரோடு தொடர்பு படுகிறது. சிலிண்டருக்குள் உள்ள எரிவாயு வடியில் வராமல் ரெகுலேட்டர் கவ்வி பிடித்திருக்கும். இவ்வாறான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதனால் எரிவாயு சிலிண்டர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களுக்கு சேதம் ஏற்படுமா? இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அண்மை காலமாக பதிவாகும் எரிவாயு சிலிண்டருடன் தொடர்புடைய தீப்பரவல் மற்றும் வெடிப்பு சம்பவங்கள், அதற்கான காரணம் ஆகியவற்றை கண்டறிந்து துரிதமாக அப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு யோசனை முன்வைக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குழு ஒன்றை அமைத்துள்ளார். அதன் தலைவராக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாந்த வல்பொல நியமிக்கப்பட்டுள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன், மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஜித் டி சில்வா, ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் WDW ஜெயதிலக்க, பேராசிரியர் பிரதீப் ஜெயவீர, இலங்கை புத்தாக்க ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் நாராயண் சிறிமுத்து, இயந்திர தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சுதர்ஷன சோமசிறி மற்றும் இலங்கை தர நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் சுஜீவ மகாகம ஆகியோர் இக்குழுவின் உறுப்பினர்களாவர். தேவையான சகலரிடமும் தகவல்களை பெற்றுக்கொள்ளல், தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வுகள் மற்றும் ஏனைய விடயங்களை கவனத்திற்கொண்டு விசாரணை செய்து 2 வாரங்களுக்குள் தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். நாட்டுக்கு தடுப்பூசி கொண்டுவரும் நடவடிக்கையில் எவ்வித நட்டமும் ஏற்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். இதேவேளை ஏற்றுமதிக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கஞ்சா பயிரிடுவதற்கு தேவையான சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சிசிறு ஜாயக்கொடி குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அமைச்சுகள் சிலவற்றின் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான குழு நிலை விவாதத்திலேயே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன.
අපේ රටේ ආයුර්වේද ශාස්ත්‍රයේ எமது நாட்டின் ஆயுர்வேத துறையில் தேசிய வைத்தியத்துறை புத்துணர்வு பெற்றிருக்கிறது. தேசிய ஔடதங்களை பயன்படுத்துவதில் காணப்பட்ட தடைகள் நீக்கப்பட்டன. அதனால் எதிர்வரும் மாதத்துக்குள் விசேடமாக ஔடத கஞ்சாவினை ஏற்றுமதிக்காக மாத்திரம் பயிரிடுவதற்கான யோசனையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதி பெற தேவையான நடவடிக்கை எடுப்பேன். භවිතා ඕනකමින් යුතුව අපි මතක් කරමින් දැන් කොවිඩ් එන්නත ආනයි கோவிட் தடுப்பூசியை இறக்குமதி செய்யும் விடயத்தில் பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. லலித் வீரதூங்க செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதனூடாக முதல் டோஸை கொள்வனவு செய்யும் போது வர்த்தக சந்தையில் $2.15 அமெரிக்க டாலருக்கு பெற வேண்டிய தடுப்பூசியை $5.25 கொள்வனவு செய்துள்ளனர். 15ට ගන්න තිබිච්ච එක 5.25 මිලදී ගත්තා. කිසිම විදියකට எந்த முறையிலும் நாம் அதிக விலைக்கு தடுப்பூசி கொள்வனவு செய்யவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய குறைந்த விலையிலேயே தடுப்பூசியை கொள்வனவு செய்தோம். தேசிய மருந்தாக்க கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கோ லலித் வீரதுங்கவுக்கோ தேவையான விதத்தில் நினைத்தால் போல் தனிப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய வாய்ப்பில்லை. පුළුවන්කමක් නැහැ. தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பணத்தை அதிக அளவில் செலவிடுவதை கட்டுப்படுத்தும் சட்டங்களை வகுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதனை அமைச்சரவையில் சமர்ப்பித்ததாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். ஒரு நாட்டின் பிரஜைகளது அடிப்படை உரிமை சார்வஜன வாக்காகும். இதன் அடிப்படையில் வாக்கெடுப்பின் போது மக்களின் விருப்பத்தை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வழங்குவதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். எனினும் தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் மக்களின் வாக்குகளுக்காக கட்டுப்பாடற்ற முறையில் அதிக பணத்தை செலவிடுவதை அவதானிக்க முடியும். இந்நிலைமை மக்களின் விருப்பத்தில் நேரடி பாதிப்பை செலுத்துகிறது. இதனால் வேட்பாளர் அல்லது கட்சிகள் மேற்கொள்ளும் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் தேர்தல் செலவை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்களை பிறப்பித்துள்ளன. இலங்கையிலும் தேர்தல் செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்களை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ශ්‍රී ලංකාවේ සමානුපාතික விகிதாசார தேர்தல் முறை காணப்பட்ட 1977க்கு முன்னர் தேர்தல்கள் செலவினங்களை ஓரளவுக்கேனும் குறைத்துக் கொள்வதற்கான சட்ட வரையறைகள் காணப்பட்டன. எனினும் துரதிருஷ்டவசமாக விகிதாசார தேர்தல் முறை பிரவேசத்துடன் இந்த சட்ட வரையறைகள் தேர்தல் புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இதனால் 2017ஆம் ஆண்டு அப்போதிருந்த அமைச்சரவை இந்த சட்ட வரையறைகளை அங்கீகரித்துக் கொண்டது. அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாகவே ஜனாதிபதியினால் அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. வரையறையின்றி செலவுகளை மேற்கொள்வதனால் எவ்வழியிலேனும் பணத்தை செலவிட்டு உள்ளூராட்சி மன்றத்திலோ மாகாண சபையிலோ பாராளுமன்றத்திலோ பிரவேசிப்பதை பெரும்பாலான வேட்பாளர்கள் முன்னெடுத்து வந்தனர். இதனை தவிர்த்துக் கொள்ளவும் இது உதவும். පුරුද්දක් බවට බොහෝ අපේක්ෂකයන් කරගෙන ආවා. ඒතර මෙය බැලක්ව ගන්න මේක එක තල්ලුවක් වෙවි. அரிசி விலை கட்டுப்பாட்டுக்காக மியன்மாரிலிருந்து 20,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதனை குறிப்பிட்டார். රටෙහි පවතින සහල් මිල සැලකිල්ලට අරගෙන මීට පෙර நாட்டில் நிலவும் அரிசி விலையை கருத்தில் கொண்டு இதற்கு முன்னர் சலுகை விலையில் மக்களுக்கு வழங்குவதற்காக 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய செப்டம்பர் 27ஆம் தேதி கூடிய அமைச்சரவை தீர்மானித்தது. அதன் ஒரு கட்டமாகவே மியன்மாரிலிருந்து 20,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இவ்வாறு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களூடாக விநியோகிக்கப்படும். விலை நிர்ணயத்துக்கு அமைய இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் ஒரு தொகுதி அரிசியை $98 போன்ற விலைக்கு விற்பனை செய்யவும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். சந்தையில் நிலவுகின்ற போட்டிக்கு மத்தியில் அரசின் விலையை குறைக்க இது அடிப்படையாக அமையும். මගින් ලබා දීමට කටයුතු කර තිබෙනවා. ඒ හරහා වෙළඳපොළ තරංකාරීත්වය හරහා සහල් මිල අඩු වීමට පදනමක් සැකසීලා තිබෙනවා. உலகம் முழுவதும் கோதுமை மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து எப்போதும் இல்லாதவாறு கோதுமை மா விலை அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் கோதுமை மாவின் விலை கடந்த வருடத்தில் மாத்திரம் 140% அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. உலகில் கோதுமை மா விலை அதிகரிப்பதற்கு காலநிலை மாற்றம் முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. உலகில் மிகப்பெரிய கோதுமை மா ஏற்றுமதியாளராக கருதப்படும் ரஷ்யா கோதுமை மாவுக்கான வரி விதித்தமையும் இதற்கு காரணமாக உள்ளது. உலக நிலைமைகளுக்கு மத்தியில் இறக்குமதி செய்யும் நாடுகளின் கேள்வி அதிகரித்ததை அடுத்து கோதுமை மாவின் விலையும் அதிகரித்துள்ளது. பசலை விலை அதிகரித்தமையும் இதற்கு முக்கிய காரணமாகும். ஐக்கிய அமெரிக்க விவசாய திணைக்களத்தின் புதிய கணக்கீட்டின்படி கனடாவில் வறட்சி காரணமாக அங்கு கோதுமை மா தயாரிப்பு 140% குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அமெரிக்காவிலும் சுமார் 2 தசாப்தங்களின் பின்னர் கோதுமை மா உற்பத்தி குறைவடைந்துள்ளது. கடந்த 14 வருடங்களின் பின்னர் கடந்த செப்டம்பர் மாதம் இது பாரிய வீழ்ச்சியை காட்டியது. அமெரிக்காவின் வருடாந்த கோதுமை மா உற்பத்தியில் இம்முறை 11 மில்லியன் டன் அளவில் வீழ்ச்சி ஏற்படலாம் என அத்திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது.
பணவீக்க முகாமைத்துவத்திற்காக ரஷ்ய அரசு கோதுமை மா ஏற்றுமதி வரியை அறிமுகப்படுத்தியதை அடுத்து அந்நாட்டில் கோதுமை மாவை கப்பலில் ஏற்றும் நடவடிக்கை 134% தாழ்வீழ்ச்சியடைந்தது. அதிக மழை காரணமாக ஆஸ்திரேலியாவில் கோதுமை அறுவடையும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கனடாவில் வெள்ளம் காரணமாக கோதுமை ஏற்றுமதிக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எரிவாயுவின் விலை அதிகரிப்பை அடுத்து யூரியா உள்ளிட்ட பசலைகளின் விலையும் அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் $300 இருந்த ஒரு மெட்ரிக் டன் யூரியா பசலையின் விலை தற்போது $1000 கடந்துள்ளது. இந்த சகல நிலைமைகளையும் அடிப்படையாக வைத்து உலக சந்தையில் கோதுமை மாவின் விலை அதிகரித்துள்ளதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாட்டை மூட எவ்வித தீர்மானமும் இல்லை என அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். புதிய கொரோனா தீர்வு வேகமாக பரவுவதால் மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளதால் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது அத்தியாவசியமானது என சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் இனங்காணப்பட்ட ஒமிக்ரான் புதிய கொரோனா தீர்வு வேகமாக பரவி வருவதை அடுத்து எதிர்காலத்தில் நாட்டை முடக்க வேண்டி ஏற்படும் என ஒரு சிலர் பிரசாரங்களை முன்னெடுத்த போதிலும் அரசாங்கம் இவ்வாறான எந்தவித தீர்மானங்களையும் எட்டவில்லை என அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். நாட்டை மீண்டும் முடக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் பொறுப்புடன் தமது பாதுகாப்பை கருதி செயற்பட வேண்டும். தமது குடும்பத்தினதும் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு முகக்கவசங்களை கட்டாயம் அணிய வேண்டும். ஒமிக்ரான் புதிய தீர்வு முழு உலகத்திற்கும் புதியதொரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பாதுகாப்புடன் செயற்படுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டை மீண்டும் முடக்க வேண்டி ஏற்படும். கொரோனா வைரஸ் எந்த வடிவில் வந்த போதிலும் அதற்கு முகம் கொடுப்பதற்காக பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என வைத்திய நிபுணர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தியாவசிய கடமையாக எண்ணி பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். பாடசாலைகளுக்குள் இந்த நோய் பரவலை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு அந்த பிள்ளைகளூடாக வீடுகளுக்கு வைரஸ் கொண்டு செல்லப்படுவதை தடுப்பதற்கு சுகாதார அமைச்சினால் உரிய வழிகாட்டல்கள் கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சுகாதார வழிகாட்டல்களுக்கு இணங்க செயற்படுவதால் இந்த தருணம் வரை லட்சக்கணக்கான மாணவர்கள் இவ்வாறு ஒன்று கூடினாலும் பாரிய நோய் பரவல் இல்லாதிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகளுக்கு நோய் பரவினால் அதனை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. அதனால் சகல பெற்றோரும் உங்களது பிள்ளைகளுக்கு நோய் தொற்று அல்லது நோய் அறிகுறி தென்படுவதை தவிர்த்து வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் வரை அமுலாகும் வகையில் அறிவிக்கப்பட்டிருந்த சுகாதார வழிகாட்டல்கள் நாளை முதல் மீண்டும் நீடிக்கப்படுகின்றன. சுகாதார அமைச்சின் இணையதளத்துக்கு சென்று இது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என வைத்தியர் ஹேமந்த ஹேரத் மேலும் குறிப்பிட்டார். வைபவங்கள் மற்றும் மரண வீட்டில் கலந்து கொள்கிறோர் எண்ணிக்கை தொடர்பான வழிகாட்டல்களை இதிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும். சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது அந்த அளவு எல்லை வரை செல்லலாம் என எண்ணாமல் 100 பேர் பங்கு பெற முடியும் என்று கூறும்போது உங்களால் அதனை 50 பேர் வரை குறைக்க முடியும் என்றால் அதுதான் இங்கு தேவையாக இருக்கிறது. எந்த நிலைமையிலும் அடிப்படை சுகாதார பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டாம். மிகவும் கஷ்டப்பட்டு தற்போதைய நிலைமைக்கு நாம் வந்துள்ள நிலையில் அதனை மீண்டும் மறுபக்கம் மாற்றுவதற்கு இடமளிக்க வேண்டாம். இதேவேளை இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 527 கொரோனா தொற்றாளர்களோடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,63,794 அதிகரித்துள்ளது. 9,079 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 347 பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 5,40,387 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் உறுதிப்படுத்தி இன்று வெளியிடப்பட்ட 18 மரணங்கள் தொடர்பான தரவுகளோடு இலங்கையில் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 14,346 அதிகரித்துள்ளது. சுகாதார தொழில்துறை சார்ந்தோர் சம்மேளனம் கொழும்பின் பிரதான வீதிகளில் இன்று எதிர்ப்பு வாகன பேரணி ஒன்றை நடத்தியது. சுகாதாரத்துறையில் உள்ளோர் சுகாதார வழிகாட்டல்களை மீறி இவ்வார்ப்பாட்டத்தில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்ப்பு வாகன பேரணி காரணமாக கொழும்பின் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கொழும்பு விகாரமாதேவி பூங்காவிற்கு சமீபமாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட மோட்டார் பவனி ஆரம்பமானது. இதில் கலந்து கொண்டவர்கள் முகக்கவசமின்றி பயணித்ததை அவதானிக்க முடிந்தது. சமன் ரத்னபிரிய, ரவி குமதேஷ் போன்ற தொழிற்சங்க தலைவர்கள் முகக்கவசமின்றி பயணித்ததையும் அவதானிக்க முடிந்தது. விகாரமாதேவி பூங்காவிற்கு சமீபமாக மீண்டும் வருகை தந்து ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்தது. கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை சீரற்ற கால நிலையினால் 9 மரணங்கள் பதிவானதோடு 1112 அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவிக்கிறது.
கேகல டிஸ்ட்ரிக்ட் மரண கேகாலை மாவட்டத்தில் 5 மரணங்கள் சம்பவித்துள்ளன. 25 மண் சரிவு அனர்த்தங்களும் ஏற்பட்டுள்ளன. 211 மண்மேடு சரிந்து விழுந்த சம்பவங்களும் பதிவாகின. பாரிய கற்கள் விழுந்த 23 சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. மொத்த உயிர் பலி எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. மொத்தமாக 1112 அனர்த்தங்களும் பதிவாகி இருக்கின்றன. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு, ஒட்டிச்சுட்டான், துணுக்காய், மாந்தை கிழக்கு, பெலியோயா ஆகிய பகுதிகளில் உள்ள 110 குடும்பங்களைச் சேர்ந்த 326 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவிக்கின்றார். சிறிய, நடுத்தர என பல நீர்ப்பாசன குளங்கள் வான் பாய்வதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து முகாமைத்துவ தகவலின்படி கிட்டத்தட்ட 110 குடும்பங்களைச் சேர்ந்த 326 பேர் நபர்கள் பாதிக்கப்படைந்திருக்கின்றார்கள். அதில் 23 குடும்பங்களைச் சேர்ந்த 66 நபர்கள் அவர்களது சொந்த உறவினர் வீடுகளில் தங்கி இருக்கின்றார்கள். தற்போதைய மழை காரணமாக 23 மைனர் டேங்க், அதாவது சிறு நீர்ப்பாசன குளங்களும் அதேபோல் 15 நடுத்தர மீடியம் டேங்க் குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலையில் வெயில் நிலை காணப்படுகின்றது. எந்த விதமான மழைக்குரிய அறிகுறியும் இதுவரை காணப்படாத நிலையில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் அவர்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். வவுனியா ஓமந்தை கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட செட்டியூர் குளம் நேற்று மாலை உடைப்படுத்தது. சுமார் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் குறித்த குளத்தை நம்பியே விவசாயம் செய்யப்படும் நிலையில் இது தமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதிக்கு இராணுவத்தினர் வருகை தந்து அதனை செப்பனிடுவதற்கான ஆரம்பகட்ட பணிகளை முன்னெடுத்தனர். எமது நாட்டு பாலங்களின் வரலாற்றில் புதிய பக்கம் ஒன்றை இணைத்து களனி கங்கை ஊடாக அமைக்கப்பட்ட கல்யாணி பொன் நுழைவு பாலத்தின் பலனை அனுபவித்து அதனூடாக ஒரு நாளில் அதிகளவான வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்த பாலத்தின் ஊடாக கொழும்பிற்குள் வரும் மற்றும் வெளியேறும் வாகனங்களுக்கு புதிய போக்குவரத்து திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியினூடாக கொழும்பிற்குள் நுழையும் வாகனங்கள் ஒருகுடவத்த புதிய அதிவேக வீதியினூடாக பொரெல்லை, கோட்டை, அவிசாவெல்ல மற்றும் கிராண்ட் பாஸ் பகுதிகளுக்கு பயணிக்க முடியும். கொழும்பு கோட்டை அதிவேக வீதியூடாக கொழும்பிற்குள் நுழையும் வாகனங்கள் துறைமுக நுழைவாயில் வீதியில் உள்ள புதிய அதிவேக வீதியினூடாக ஆமர் வீதி, பஞ்சிகாவத்தை மற்றும் மருதானி பகுதிகளுக்கு பயணிக்க முடியும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மாவட்ட ஊடாக கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் துறைமுக நுழைவாயில் வீதியின் புதிய அதிவேக வீதியினூடாக கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதிக்கும் வத்தளைக்கும் கண்டிக்கும் அவிசாவலைக்கும் பயணிக்க முடியும். பேஸ்லைன் வீதியூடாக கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் ஒருகுடவத்த சந்தையில் உள்ள புதிய அதிவேக வீதியினூடாக கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதிக்கும் கண்டி, வத்தளை மற்றும் துறைமுகத்திற்கும் பயணிக்க முடியும் என போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட 3 எதிரான வழக்கு விசாரணையை நிராகரிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை எதிர்ப்பு தொடர்பான ஆட்சேபனையை எதிர்வரும் 2ஆம் திகதி முன்வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற சட்டமா அதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ராஜகிரிய பகுதியில் கவனயீனமாக வாகனம் செலுத்தி இளைஞர் ஒருவரை விபத்துக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டு இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. 16 குற்றப்பத்திரிகைகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க, அவரது சாரதி திலும் துஷித்தகுமார மற்றும் வெலிக்கட போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உதவி போலீஸ் அத்தியட்சகர் சுதத் அஸ்மடல்ல ஆகியோர் இதன் பிரதிவாதிகளாவர். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாட்டலி சம்பிக்க ரணவக்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன இதில் அடிப்படை எதிர்ப்பை வெளியிட்டதாக குறிப்பிட்டார். சுதத் அஸ்மடல்ல சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வாவும் அடிப்படை எதிர்ப்பை முன்வைத்தார். இதன்போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜராகியிருந்த சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தமக்கு கருத்து தெரிவிக்க அவகாசம் வழங்குமாறு கோரினார். அதற்கமைய சட்டமாதிபரின் நிலைப்பாட்டை முன்வைப்பதற்காக வழக்கு விசாரணை டிசம்பர் மாதம் 2ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஏனைன் வீதியின் அக்ரோடை பகுதி சிறு மழைக்கும் வெள்ளத்தில் மூழ்குவதால் ஏற்படும் அசௌகரியத்தை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த ராஜாங்க அமைச்சர் நிமல் லங்ஸா, இது தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்றாலும் அனைவரது ஒத்துழைப்பும் இதற்கு அவசியம் என பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
මධ්‍යම පලාතේ மத்திய மாகாணத்தின் கண்டி நகரிலிருந்து வடக்கின் யாழ் நகர் வரையும் அதேபோல் கிழக்கில் திருகோணமலை வரையும் பயணிக்கும் பிரதான வீதியான ஏனையின் வீதி சிறு அளவிலான மழை பெய்தாலும் போக்குவரத்து பாதிப்பை எதிர்கொள்கிறது. அக்குரணை நகரின் இடதுபுறமாக பயணிக்கும் பெங்காஓயா ஆறு சிறிய அளவிலான மழை பெய்தாலும் பெருக்கெடுப்பதால் வெள்ள அபாயம் ஏற்படுகிறது. இதனால் ஏனையின் வீதி முழுமையாக முடங்குகிறது. පූර්ණයෙන්ම ඒනයින් මාර්ගය අවහිර වෙනවා. ඒ මතුකරපු ඒ කාරණා යෝජනා අපි ඒ ආකාරයෙන්ම පිළිගන්නවා. මට அந்த விடயங்களை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். எமது வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் இந்த பிரச்சனையை அடையாளம் கண்டுள்ளது. இது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரச்சனை மாத்திரமல்ல. பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், ஆளுநர், பிரதேச சபை, நகர சபை, தாழ்நில அபிவிருத்தி சபை, நீர்ப்பாசன திணைக்களம் என்ற இந்த அனைவரும் இணைந்து தீர்க்க வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனையாகும். இங்கு காணியை கையகப்படுத்தும் செயற்பாடு, சட்டவிரோத குடியேற்றங்களை அகற்றும் செயற்பாடு, அதிக நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவையும் இதில் உள்ளடங்கும். அக்குரணை நகரில் கழிவு நீரை அகற்றுவதற்கு சரியான திட்டமின்மையால் அக்குரணை நகரில் உள்ள முழு கழிவுகளும் இந்த கால்வாய் ஊடாகவே வருகிறது. இதில் சேற்றை அகற்றும் நடைமுறை ஒன்றும் பின்பற்றப்படுவதில்லை. அதற்கான திட்டம் ஒன்று அமைக்க வேண்டும், அதனை அகலப்படுத்த வேண்டும். இன்றும் கூட சட்டவிரோத நிர்மாணங்கள் இடம்பெறுகின்றன. இது இன்னும் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தும். ප්‍රශ්නේ ඉදිරියේදී බලපානවා කියන එක තමයි කිව්වේ. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நாட்டில் உள்ள வீதிகளின் அபிவிருத்திக்கு கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கதென ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மௌலவி முபாரக் மஜித் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி பணிகளுக்காக வேண்டி பாரிய பல விஷயங்களை ஒதுக்கியுள்ளதை நாங்கள் காணலாம். வீதிகளை கான்கிரீட் இடுவது மற்றும் காப்பாற்றுவதற்காக வேண்டி 35 வீதமான நிதிகளை இந்த பட்ஜெட்டிலே அரசாங்கம் ஒதுக்கியிருக்கின்றது. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளத்துக்கு அந்த நாட்டிலே வீதிகள் சரியாக இருக்க வேண்டும். வீதிகள் இல்லாவிட்டால் பொருளாதாரத்தை அபிவிருத்தியை காண முடியாது. நாட்டிலே இருக்கின்ற மோசமான வீதிகளை திருத்தி அமைத்து அவற்றை காப்பட் வீதிகளாக, கான்கிரீட் வீதிகளாக அமைப்பதற்கு நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச அவர்கள் பெருந்தொகை நிதியை ஒதுக்கியிருப்பதற்காக வேண்டி நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுகின்றோம். இப்போது கொரோனா காலம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கொரோனா காரணமாக எங்களுடைய நாட்டுக்கான வருமானங்கள் இல்லாத சூழ்நிலையிலே பல வியாபாரிகளும் தங்களுடைய வியாபாரங்களை முன்னெடுக்க முடியாத சூழ்நிலையிலே நாடு மிகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நல்லதொரு பட்ஜெட்டை எங்களுக்கு கௌரவ பெசில் ராஜபக்ச அவர்கள் தந்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். வவுனியாவில் 10 பேர் எய்ட்ஸ் நோயுடன் சமூகத்தில் நடமாடி வருவதாகவும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளதாகவும் வவுனியா மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் பொறுப்பதிகாரி வைத்தியர் கே சந்திரகுமார் தெரிவித்தார். எய்ட்ஸ் நோய் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாளை உலக எய்ட்ஸ் தினமாகும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு துணைப்பொருள்ல உலக எய்ட்ஸ் தினம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த முறை அதன் துணைப்பொருள் சமத்துவமின்மையை ஒழிப்போம், எய்ட்ஸை ஒழிப்போம், பெருந்தொற்றை ஒழிப்போம். இலங்கையை பொறுத்தளவில் 2021ஆம் ஆண்டு 2ஆம் காலாண்டு வரைக்கும் மொத்தமாக 4142 HIV தொற்றுள்ளார் இனங்காணப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் மொத்தமாக 10,57,000 பேருக்கு ரத்த பரிசோதனை செய்திருக்கிறோம். அதே நேரம் அந்த டெஸ்ட் ஒன்றும் செய்யாமல் ஒருவித அறிகுறியும் இல்லாமல் சமூகத்தில் கிட்டத்தட்ட 3,700 பேர் இருக்கணும். அப்போ இவர்களால் தான் அந்த HIV நோய் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வவுனியா மாவட்டத்தை நோக்கினா 2020ஆம் ஆண்டு நாங்கள் 4,816 பேருக்கு HIV டெஸ்ட் செய்திருக்கிறோம், பரிசோதனை செய்திருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு இந்த வரைக்கும் 3,700 பேருக்கு செய்திருக்கிறோம். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 2003ஆம் ஆண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மொத்தமாக 29 நோயாளிகள் தான் இனங்காணப்பட்டிருக்கிறோம். ஆம்பளையாக்கள் 16 பேர், மிச்சம் பொம்பளையாக்கள். HIV நோய்க்கு மருந்து இருக்கு எங்கள்கிட்ட. அந்த மருந்தை பாதிக்கிறதன் மூலம் அவர் கனடாலைக்கு உயிர் வாழலாம். அதாவது நாங்கள் அவையில் உள்ள வைரஸின் அளவை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். கிழக்கு மாகாணத்தில் அழகுக்கலை தொழிலை மேம்படுத்துவதற்காக குறித்த துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தரமான சான்றிதழ்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் தொழிலை விருத்தி செய்வதற்கும் அத்துடன் தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் அழகுக்கலை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கான தொழிற்பயிற்சி செயலமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் இதனை தெரிவித்தார்.
இலங்கையின் பிரபல அழகுக்கலை நிபுணர் எஸ் ஜெயேந்திரன் தலைமையிலான அழகுக்கலை நிபுணர்களால் நவீன காலத்திற்கேற்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. எதிர்காலத்தில் நாங்கள் நிச்சயமாக இப்போ அவர்களுக்கு நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் NVQ பாடநெறி கூடாக அவர்களுக்கு NVQ 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட ஒரு டிகிரி வர அளவுக்கு எங்களுடைய வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் கூடாக அந்த பயிற்சிகளை வழங்கி சான்றிதழை வழங்க திட்டமிட்டிருக்கின்றோம். அதுകൊണ്ട് சர்வதேச தர சான்றிதழை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. மரங்களை தரித்து வாழ்வாதாரத்தை அளிப்பதற்கு எதிராக மவுண்ட் ஜீன் தோட்ட தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மவுண்ட் ஜீன் தோட்டத்தில் 6ஆம் இலக்க தேயிலை மலையில் பாரிய மரங்களை தரித்து சுமார் 6000க்கும் அதிகமான தேயிலை செடிகளை அளித்திருப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் இதற்கு தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரி கடந்த சனிக்கிழமை முதல் இப்பகுதி மக்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் நிலையில் தோட்ட நிர்வாகம் தேயிலை மலையினை உரிய முறையில் பராமரிக்காததால் வருமானம் இழந்து அப்பகுதியில் உள்ளவர்கள் வெவ்வேறு தொழில்துறைகளை நாடுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எஞ்சியுள்ள தொழிலாளர்கள் இங்கு தொழில் புரிந்து வரும் நிலையில் வருமானமின்மை காரணமாக தோட்ட நிர்வாகம் வாரத்தில் 2 நாட்கள் மாத்திரமே வேலை வழங்குவதாக தெரிவிக்கும் தொழிலாளர்கள் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். மவுண்ட் எஸ்டேட் பார்த்தா ஒரு நாள் வேலை கூட சரியான அளவு கிடைக்குது இல்ல, கிழமைக்கு 4 நாள் 3 நாள் இப்படித்தான் வேலை கிடைக்குது. சம்பளம் கூட சரியான அளவு டைம்ல கொடுக்க மாட்டேன். கிட்டத்தட்ட கூட 16ஆம் தேதி, ஆனா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க 25 தேதி 30ஆம் தேதி கொடுப்பாங்க. அதுவும் சரியான அளவு கிடைக்காது. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாரிய அழிவுகளை செஞ்சிருக்காங்க. மரங்களை இன்னைக்கு இதில் தான் நாங்கள் வாழ்ந்து பரம்பரையாக வாழ்ந்து மடிஞ்சிருக்கோம். எனக்கு தாய் தப்ப தான் இது படித்தது. இவங்க வச்சுருந்தாங்கன்னு இவங்க யோசிப்பாங்க. ஆனால் இவங்களால அப்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இவங்க தற்போதைக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சுவிட்டு நான் செய்யலைன்னு சொன்னா இது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். இந்த நிலையில் கொழுந்து பறிக்கும் தேயிலை மலையில் உள்ள பாரிய மரங்களை தரித்து சுமார் 6000 தேயிலை செடிகளை அளிக்கும் செயற்பாட்டிலும் தோட்ட நிர்வாகம் ஈடுபடுவதை கண்டித்தே இம்மக்கள் குறித்த தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மரங்கள் வெட்டப்படுகின்ற போது தேயிலை செடிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதை நாங்கள் ஏற்கனவே தொழிற்சங்கம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் இன்று நான் அந்த தோட்டத்துக்கு சென்று பார்க்கின்ற போது ஏக்கர் கணக்கான தேயிலை செடிகள் நாசமாக்கப்பட்டு அந்த தேயிலை செடிகளை ஊடறுத்து பாதைகள் வெட்டப்பட்டு மரங்களை பாரிய வாகனங்கள் மூலம் இழுத்துச் செல்லப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தோட்ட தொழிலாளர்கள் தற்போது கொழுந்தெடுக்கின்ற இடம் போதாது என்கின்றார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு முறைப்பாடுகளை செய்திருந்தும் கூட அதற்கு உரிய நடவடிக்கைகளை தோட்ட நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை. ஆகவே இந்த விடயத்துக்கு உடனடியாக தீர்வு காணும்படி நாங்கள் JEDP நிறுவன தலைவருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் பாடசாலைகளுக்கு அருகில் மதுபான சாலை அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இன்று மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த காலங்களிலும் இவ்விடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய பரந்தன் மக்கள் உயர் அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் ஆட்சேபனைகளை அனுப்பியதோடு பல தடவைகள் போராட்டத்தையும் மேற்கொண்ட நிலையில் இன்றைய தினமும் இன்று மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறித்த மதுபான சாலை அமையவுள்ள இடத்திற்கு அருகில் கிளிநொச்சி இந்து கல்லூரி, கிளிநொச்சி புனித தெரேசா கல்லூரி மற்றும் விஞ்ஞான கல்வி நிலையங்கள் உள்ளிட்டவை காணப்படுவதாக அம்மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாங்கள் ரோட்டால போய் வரக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. குடிக்கி போட்டு ரோட்டால போற மறிச்சு துன்புறுத்தி கையில் உள்ள காசுகளையும் படித்து கொண்டு சளி வலித்து போட்டு போகிறாங்க. அதால் எங்களுக்கு இந்த அந்த பார் துறக்கிறத நாங்கள் தவத்தி கொள்கிறோம். எங்கள்கிட்ட பெரிய பரந்தன் கிராமம் விவசாய கிராமம். அதுக்குள்ளே இருக்கிறதுல பெருமைப்பட்டவே குடிக்கிறவர் 1000 ரூபாயை குடிச்சிட்டு வீட்டை போய்க்க காசு இல்லாமல் வீட்டை போவார். அங்கே அரிசி இருக்காது. 2 நாளைக்கு 14 நாளைக்கு 3 நாள் அங்கே சாவு தான் நடக்கும் ஒவ்வொரு வீடுகள்லையும். 2017 3ஆம் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து இதன் எதிர்ப்பு நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரையில் எங்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கல. மதுபான சாலையை எங்களுக்கு தேவையே இல்லை அந்த இடத்தில். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.